அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு பாரிஸ்ல லாச்சப்பல்ல நிக்கிறேன். எதற்காக வந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்றேன் வாங்க. Soyez fiers de ce que vous êtes, soyez fiers de votre identité, soyez fiers d'être tamoul et soyez fiers d'être franco-tamoul aujourd'hui. அனைவருக்கும் பிரியாலவனின் அன்பான வணக்கம். நான் இன்றைக்கு பாரிஸ் நகர்ல லாச்சப்பல் என்ற இடத்துல நிக்கிறேன். லாச்சப்பல்ல என்ன அப்படி ஒரு விசேஷம் இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். இங்க தான் தமிழர் திருவிழா நடைபெறுது. தமிழர் திருவிழாவா? பாரிஸ்லா, பிரான்ஸ் நாட்டிலா என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். ஆம், இங்க தமிழர் திருவிழா நடைபெறுது. பாரிஸ்ல இந்த லாச்சப்பல் என்ற இடத்தை குட்டி யாழ்ப்பாணம் என்று சொல்லப்படுது. எதற்காக குட்டி யாழ்ப்பாணம் என்று சொல்லப்படுது என்று யோசிச்சிங்கன்னு சொன்னால், இங்க கிட்டத்தட்ட பல 100 தமிழ் அங்காடிகள் இருக்குது. அங்காடிகள் என்று சொல்லும் போது உணவகங்கள், ஆடை உடுப்புகள் கடைகள், நிறைய தமிழ் கடைகள் இங்க இருக்குது. இங்க ஆரம்ப காலத்துல வேறு ஒரு இடத்துல தொடங்கிய தமிழர்களுடைய வர்த்தக நிலையங்கள் எல்லாம் லாச்சப்பலுக்கு வந்து இங்கேயே அவர்கள் நிரந்தரமாக தங்கி குட்டி யாழ்ப்பாணம் என்று அழைக்கும் அளவுக்கு இந்த ஊர் அமைஞ்சிருக்குது. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இந்த நகரத்துல அதாவது லாச்சப்பல்ல பாரிஸ் 10 என்று சொல்லப்படுது. பாரிஸ 20 பகுதிகளாக பிரிச்சிருக்குது. அதுல ஒரு பகுதி தான் பாரிஸ் 10. அந்த பாரிஸ் 10ல லாச்சப்பல்ல ஸ்ரீ மாணிக்க விநாயகர் என்ற ஒரு ஆலயம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்துல இருக்குது. அந்த ஆலயம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தேர் திருவிழா செய்து கொண்டிருக்குது. அந்த தேர் திருவிழாவின் நிகழ்வாக 2-3 ஆண்டுகளாக இந்த ஊர்ல இருக்கிற தமிழ் வர்த்தக சங்கங்கள் எல்லாம் இணைஞ்சு தமிழர் விழாவாக கொண்டாடுது. 3 நாட்கள் இந்த விழா நடைபெறும். ஒவ்வொரு ஆகஸ்ட் கடைசி மாதத்தில் வர்ற ஞாயிற்றுக்கிழமையில தான் இந்த தேர் திருவிழா நடைபெறும். அதை முன்னிட்டு வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களும் விழா நடைபெறும். இங்க பாருங்க, என்ன சுத்தி முழுவதுமாக இந்த தெருக்கள் முழுவதுமாக தமிழர் பண்பாட்டில் அதை அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இந்த விழாவில் நிறைய தமிழர்கள் வந்து பங்கு கொள்ளினம், நிறைய கலைஞர்கள் வந்து பங்கு கொள்ளினம், பல நாடுகள் இருந்து பங்கு கொள்ளினம். ஈழத்திலேயோ அல்ல தமிழ்நாட்டிலே இருக்கிற உங்களிடம் இந்த கேள்வி எழலாம், எப்படி பாரிஸ்ல பிரான்ஸ் நாட்டுல தமிழர்கள் எல்லாம் இணைஞ்சு இப்படி ஒரு விழா கொண்டாடிட மாட்டேன். அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த காணொளி. இந்த நாட்டில 2-3 ஆண்டுகளாக இந்த லாச்சப்பல்ல இருக்கிற வர்த்தகர்கள் எல்லாம் இணைந்து பணம் போட்டு ஒரு அழகான நிகழ்வு செய்யணும். இங்க சூப்பர் சிங்கர்ஸ்ல பாடினவர்கள் எல்லாம் வந்து பாடுவார்கள். ஜெர்மன், லண்டன், சுவிஸ் போன்ற நாடுகள்ல இருந்து ஈழ கலைஞர்கள் வந்து இங்க நிகழ்வுகள் செய்வார்கள். எனக்கு பின்னுக்கு அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. அந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன். வாங்க தொடர்ந்து இந்த நிகழ்வை பார்ப்போம். முதல்ல இந்த நிகழ்வை தொடங்குறதுக்காக தமிழருடைய பண்பாடு கலந்த ஒரு நிகழ்வாக பறை அடித்தும் குதிரை ஆட்டமும் அதோடு மாட்சிக்கும் செய்து இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கிறார்கள்.
தமிழர்களுடைய பண்பாட்டை பறைசாற்றி தொடங்கி இருக்கிறார்கள் என்று கூறும் அளவுக்கு இந்த நிகழ்வு தொடங்கி இருக்குது. காலநிலை இந்த நிகழ்வுக்கு ஒத்து வராமல் இருந்தாலும் கூட கலைஞர்களுடைய உற்சாகத்தால் பெய்த மழையை கூட தூர விலத்தி விட்டு சூரியன் வந்து இப்ப எங்களுக்கு அந்த அழகான காலநிலையை தந்து கொண்டிருக்குது. இந்த காலநிலையில இன்னைக்கு ஆடல் பாடல் கொண்டாட்டம் என்று நிகழ்வு களகட்டி கொண்டு இருக்குது. முதல்ல பறை அடித்து இந்த நிகழ்வை தொடங்கியவர்கள் அழகாக நிகழ்வை தொடங்கி வைக்க மார்ச்சிங் அணியினர், அதாவது அணிவகுப்பு அணியினர் நிகழ்வை தொடர்ந்து கொண்டு போக பான்சாட்டு கொடியும் ஈழத்து கொடியும் வர்த்தக சங்க கொடியும் ஏற்றப்பட்டு நிகழ்வு சிறப்பாக தொடங்கி இருக்குது. வாங்க தொடர்ந்து நிகழ்வுக்குள்ள போய் பார்ப்போம். எங்களுடைய மொழி, எங்களுடைய அடையாளம், எங்களுடைய கலை விழுமியங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய எதிர்காலத்தினருக்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு மட்டுமல்லாமல் ஏனைய மக்களுக்கும் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு இனம் தான் என்பதை இந்த ஒரு இடத்திலே இந்த ஒரு அருமையான மேடை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய தமிழர் வர்த்தகர் சங்கத்துக்கு எல்லாரும் சேர்ந்து கரவாசம் உற்சாகமா சத்தமா. என் பேர் சௌரினா கணேசன். நான் La Courneuve நகரத்தில் கவுன்சிலர் முனிசிபல் இருக்கிறேன். இன்றைக்கு இன்வைட் பண்ணினதுக்கு நன்றி. Je le fais aussi en français pour nos mon tamoul, ce qui est intéressant, alors qu'on est en majorité aujourd'hui. Je suis Sabrina Ganezaran, je suis élue municipale sur la commune de La Courneuve, en Seine-Saint-Denis. Je suis ravie de participer et que la culture tamoul aujourd'hui soit mise à l'honneur. Merci à l'association ACTF pour cette invitation pour la deuxième édition de ce festival tamoul. Moi, je suis ravi d'être là parmi vous. Je sais, on a déjà fait plusieurs événements à Drancy avec une forte communauté tamoul qui est présente à Drancy. Soyez fiers de ce que vous êtes, soyez fiers de votre identité, soyez fiers d'être tamoul et soyez fiers d'être franco-tamoul aujourd'hui. Et vous pourrez compter sur mon soutien, sur le soutien de la municipalité pour porter votre voix à Drancy, en Seine-Saint-Denis et sur le territoire national. Merci.
செயலும் இல்லை ஓமெனும் ஞானத்தாய் பெற்ற முதல் பிள்ளை கண்ணுடனே உனது கருணைக்கு ஏது இல்லை கண்ணுடனே உனது கருணைக்கு ஏது எல்லை எண்ணில் நீ துதிப்பாய் இல்லத்தில் என்ன இல்லை உன்னை முழு முதலே மூத்த கணபதியே முருகனுடன் பிறந்த திருவுருவே உருவே உருவே உன்னை முழு முதலே எங்கள் முருகனுக்கே முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே முன்னின்று காக்கும் இறைவனுக்கே முன்னின்று காக்கும் இறைவனுக்கே புகழ் மணக்கும் அவன் பெயர் சொன்னால் பூச்சொரிந்தே மனம் பாடி வரும் பூச்சொரிந்தே மனம் பாடி வரும் முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே சிம்மாசனம் போக மகிழாசனம் சிம்மாசனம் போன்ற மகிழாசனம் செங்கோலும் அவன் கையில் திரிக்கின்றவே சிம்மாசனம் போன்ற மகிழாசனம் செங்கோலும் அவன் கையில் சிரிக்கின்றவே அறியாத இதயங்கள் குடிமக்களே அறியாத இதயங்கள் குடிமக்களே அருளாட்சி எல்லாமே அவனாட்சியே அருளாட்சி எல்லாமே அவனாட்சியே முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே முன்னின்று காக்கும் இறைவனுக்கே முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே முதல் சங்கம் உருவாத மொழியானவன் இடைச்சங்கம் கவி பாட புகழானவன் முதல் சங்கம் கவி பாட உருவானவன் இடைச்சங்கம் கவி பாட உருவானவன் கரை சங்க வாழ்விற்கு பலியானவன் கரை சங்க வாழ்விற்கு பலியானவன் கடல் கொண்டும் அழியாத தமிழானவன் கடல் கொண்டும் அழியாத தமிழானவன் முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே முன்னின்று காக்கும் இறைவனுக்கே புகழ் மணக்கும் அவன் பெயர் சொன்னால்
மணிக்கு பேச்செல்லாம் முடிஞ்சு குறைச்சி பேசுறாங்க பேசணும். அப்ப உடனே கவிதை பாடிச்சு எனக்கு. Putin bloque Russia. C'est ça le problème. Mais Hein? pourquoi arriver ici? நான் தமிழ்நாடு காய்ச்சனா Oui. பொடியல் வாராங்களா